भगवताळिकेन नमस्कारங்கள் श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षण इति त्वैवागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं मृङ्गेशपादविनुतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवत्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तिरेकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्वगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलकताङ्गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितम् सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருதி விபவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணயதி வெங்கடேஷः லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமனகரீம் ரகசிய ரக்ஷாம் लक्ष्मीपतेर्यतिपतेश्चिदैकधाम् नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादेश शरणागतिमन्त्रसारः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त சரணாகதி கத்தியத்தோட பாஷ்யத்துல பகவத் ராமானுஜர் பகவத் பிரபத்தி பண்ணக்கூடிய பாகம் அதுல இந்த மாதிரி பகவானோட அசாதாரணமான குணங்களை எல்லாமே அனுசந்தானம் பண்ணி பிரபத்தி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது அது அந்த பாகத்துல கடைசி பாகத்துல பகவானோட விசேஷமான அநேக குணங்களையும் அவனோட விக்கிரக ஆயுதங்கள் திவ்யமங்கள விக்கிரகம் என்ன பூஷணங்கள் இதெல்லாமே எந்த மாதிரி பக்தாளுக்கு இது எப்படி பிரயோஜனம் உண்டாருது அதனால இதெல்லாமே அனுசந்தானம் பண்றது பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடைசி பாகத்தில் பகவானோட அசாதாரணமான விசேஷணங்கள் அதில் சொல்லக்கூடிய சமயத்தில் லிகில நியமன நிரதா அசேஷ சிரச்சித்வஸ்து சேஷிபூதா நிகில ஜகதாதாரா அகில ஜகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் சத்யகாம சத்யசங்கல்ப சகலேதர விலக்ஷண अर्थिकल्पकापत्सखा श्रीमन् नारायण शरण्य शरण्य अनन्य शरणः तत्पादारविन्दयुगलं शरणमहं प्रपद्ये. இது கடைசி பாகத்தோட வியாக்கியானத்தை அதில் விசேஷமான அர்த்தங்கள் இதெல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்றது பாஷ்யக்காரர் எப்படி
அனுசந்தானம் பண்ணியிருக்கார். அதே சுவாமி தேசிகன் பாஷிக்காரருடைய ஹிருதயத்தை பரிபூர்ணமாக தெரிஞ்சவர். அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த பாகத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் சுத்தியகாம சுத்திய சங்கல்பா அஸ்மன் சுவாமின் அகில ஜெகத் சுவாமின்னு இந்த பாகத்தை பார்த்திருந்தோம் போன கிளாஸில். அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அப்படின்றது எல்லா ஜெகத்துக்களுக்கும் ஆதாரமானவன் நிகில ஜெகதாதாரா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது பகவானோட குணங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே நாங்களும் அவனோட பிரத்யக் சித்தமான ஒரு நித்தியமான சம்பந்தத்தை உள்ளவாளா இருக்கும். குணாதிபதி தது அபிரதக் சித்த விசேஷணஸ்ய மமா அபேக்ஷாம் அந்தரேணைவ மத் சத்தாதிக்கம் துவயைவ ரக்ஷியதே. பகவானுக்கு ஒரு குணம், பகவானோட குணம் எப்படி அவனால பிரியாமே இருக்கோ அதே மாதிரி அபிரதக் சித்தமாக விசேஷணமாக நாங்களும் இருக்கோம். நானும் அப்படியே இருக்கேன். அதனால என்னோட அபேட்சை இல்லாமையே நீ என்னோட சொரூபத்தை எல்லாம் ரட்சணை பண்ற. நீ இப்போ பிரளயத்து காலத்திலேயோ சுஷுப்தி காலத்திலேயோ மரண காலத்திலேயோ நாங்கள் நினைச்சு பார்த்தா பகவான் நாங்கள் பிரார்த்திக்கவே இல்லை அப்படின்னாலும் பகவானே ரட்சணை பண்றான். ஏன்னா இது அவனுக்கு சேர்ந்த அவனோட சொத்து. இது அவன குணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனால பிரியாமல் இருக்கக்கூடிய சகல பதார்த்தத்தையும் பகவான் தன்னோட பதார்த்தம் அப்படின்னு ரட்சணை பண்றான். அது சஃலமானம் அப்படின்னா என்ன பண்ணும்? ரக்ஷாபேக்ஷாதிகமபி துவயைவ காரயித்தவ்யா அகம் அப்படின்னார். இந்த மாதிரி நீ உன்னோட குணங்களை மாதிரி இருக்கக்கூடிய நாங்கள் அபேட்சை இல்லாமே ஒண்ணுமே இல்லை, நாங்கள் பிரார்த்தனையே பண்ணல, ஆனாலும் எங்களை ரட்சணை பண்றியே. எங்களோட சத்தே அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், வெரி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி இந்த உன்னோட விசேஷணம் இது சஃலமானம் அப்படின்னா உன் சொரூபத்துக்கு அனுகுணமாக இருக்கணும் அப்படின்னா நீ நான் அதை ரட்சணை பண்ணுப்பா அப்படின்னு நான் பிரார்த்திக்க வேண்டியதே இல்லை. அது இல்லாமையே நீயே ரட்சணை பண்ண வேண்டியது. அதனால ரட்சணை பண்ணணும் அப்படின்னு என்ன பிரார்த்திக்கணும்னு அபேட்சைப்படுறிய நீ, அதையும் நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ரக்ஷாபேட்சாம் அபேட்சத்தே சம்சார தந்திரவாகித்வாத்து அப்படின்னாரு. சம்சாரத்தோட தந்திரம் இது நடக்கணுமே, சம்சாரம் அது நடக்கணும் அப்படின்னா பகவான் எல்லார் பக்கத்துலேயும் ஏகரூபமாக பலத்தை கொடுக்க முடியாது. அப்போ அவனுக்கு தோஷம் வந்துடும். சில பேர் சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இருக்கா, சில பேர் அனுகுணமாக இல்லை. அதனால அவளுக்கு அதது அந்தந்த கர்மத்துக்கு அனுகுணமாக பலம் கொடுக்க வேண்டியது ஒரு சர்வேஸ்வரனோட கடமை. இல்லைன்னா அவனுக்கு தோஷமாயிடும். அது தப்பு பண்ணவாளுக்கு சிக்ஷிக்கிறது தான் சர்வேஸ்வரனோட. ஒரு ராஜா ஆனவன் பண்ணா அப்போதான் அவனுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றா, இல்லைன்னா தோஷமாயிடுறது. அதனால நீ ரக்ஷை பண்ணுப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிட்டும் அபேட்சிக்கிற நீ. அந்த அபேட்சையை நீ தான் பூர்ணமாக பண்ண வைக்கணும். ஏன்னா அதையும் என்னால் முடியாது. நஹி त्वदधीन सत्ता कस्य मे त्वन्निरपेक्ष प्रवृत्ति संभवती. அதனால உனக்கு நீ என்னால் என்ன பிரவர்த்திக்கல அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட எல்லா விதமான வியாபாரங்களும் மானசிகமோ தைகிகமோ எல்லாம் உன்னோட அதீனத்தில் தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன நீ ரட்சணை பண்ணு அந்த அப்போதான் பிரார்த்திச்சாதான் நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ தான் அதையும் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி ஒரு பாவம் அகில ஜெகத் சுவாமின் கூடிய விசேஷணத்துல அனுசந்தானம் பண்றார். ஏவமேவ ஹி சேஷபூதானாம் சுதந்திர சுவாமினா துவயைவ யதேஷ்டம் சமுத்திஷ்ய விநியோக கிரியத்தே. உன்னோட உத்தேசம் யாருக்கு? இப்போ இது மாதிரி என்ன பிரயோஜனம் யாருக்கு அப்படின்னா பகவானுக்கு தான் பிரயோஜனம் அப்படின்னா சமுத்திஷ்ய ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றார். எல்லாமே இவன் சேத்தனா சேத்தனங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணி ரட்சணம் பண்ணி எல்லாம் பண்றானே, இதெல்லாம் யாருக்குன்னா சமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வாக உபனிஷதி. கூரத்தாழ்வான்னு சொல்றார். சமுத்திஷ்ய ஸ்ரீமான்
அப்படின்னுட்டு இது வதத்தி அப்படின்னு சொல்றார். எல்லாமே விநியோகம் பண்றது யாருக்காக சுதந்திரனும் ஆயிருக்கான், சுவாமியும் ஆயிருக்கான். அவனுக்கு சேஷபூத்தனான சகல பதார்த்தங்களும் கூட சேஷபூதம். அப்படி இருக்கக்கூடிய அவனுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி விநியோகம் பண்றான். அவனோட பிரயோஜனத்துக்காக விநியோகம் பண்றான். எப்படியானாலும் விநியோகம் பண்ணலாம். இந்த மாதிரி நீ தானே பண்றேன்றது தான் அகில ஜெகத் சுவாமின்னு, எல்லா சகல ஜெகத்துக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருக்கவன் அனிஷ்ட इष्टानिष्ट प्रधान साधारणे अस्मिन् मद विनियोगे किम त्वा तव आयातम. இப்போ பகவான் கேட்கலாம், இஷ்டம் அனிஷ்டம் எல்லாம் இஷ்டத்தை கொடுக்கறது, அதே மாதிரி அனிஷ்டத்தை கொடுக்கறது, இதெல்லாமே விநியோகம். நான் எனக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி விநியோகம் பண்ணலாம் எல்லாத்தையும். அதனால சில பேருக்கு இஷ்டம் கொடுக்கலாம், சில பேருக்கு அனிஷ்டம் கொடுக்கலாம். இதெல்லாமே சில பேருக்கு சிக்ஷை கொடுக்கேன், சில பேருக்கு அனுகிரகம் பண்றேன். இதெல்லாம் பண்றது சாதாரணமாக இருக்கு. நான் விநியோகம் பண்றது எனக்காக பண்றேன். என்னுடைய அதீனத்தில் இருக்கிறதுனால எனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணலாம். இப்படி பண்ணக்கூடிய சமயத்துல உனக்கு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அஸ்மத் சுவாமின்னு அப்படின்றா, எனக்கும் நீ சுவாமியா இருக்கியே அப்படின்னு. எனக்கும் சுவாமியா இருக்கியே நீ, அதனால எனக்கு நீ எதெல்லாம் என்னால நடத்த வேண்டியது அப்படின்னு அபேட்சைப்படுறியோ எல்லாம் நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மதாச்சாரிய சந்ததி சாமுக்கியேன மயா ஏவம் வித त्वत् संबंध ज्ञानादि अवस्था प्रदान रूप उपकारे प्रवृत्तेन त्वया शेषपूरणं कार्यम् इति भावः. சொல்றாரு, மதாச்சாரிய சந்ததி சாமுக்கியேன அப்படின்னு मम एवं विध त्वत्संबंध ज्ञानादि अवस्था प्रदान उपकारे प्रवृत्तेन त्वया. பகவான் நமக்கு ஒரு உபகாரம் பண்ணிட்டு இருக்கான், பெரிய உபகாரம் அது. அது எந்த அந்த உபகாரம் அப்படின்னா, அவனு அவன் त्वत् சம்பந்த ஜானாதி அவஸ்தா பிரதான ரூபம். பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமே முதலானது. அந்த ஞானத்தை நமக்கு அனுகிரகிச்சுட்டான் பகவான். நமக்கும் பகவானுக்கும் சேஷி பாவம் இருக்கு. இது அப்பிரதசித்தமான சம்பந்தம். அவனோட ஆசிரியத்திலேயே ஆதாரத்திலேயே நியமனத்திலேயே இருக்கக்கூடியவா நாங்கள் எல்லாம். இந்த ஞானத்தை நமக்கு அனுகிரகிச்சான் பகவான். இந்த விதமான சம்பந்த ஞானம் நமக்கு எப்படி அனுகிரகிச்சான் பகவான் அப்படின்னா, நமக்கு ஒரு மகத்தான ஆச்சாரிய சந்ததியே நமக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக நமக்கு இந்த மாதிரி ஞானம் வர மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். மத ஆச்சாரிய சந்ததி சாமுக்கியன, அந்த சம்முகமாக பண்ணி ஆச்சாரியால நான் போய் ஆசிரியிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். அவளை போய் நானே போய் ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு அந்த ஆச்சாரிய எப்படி சந்ததி எப்படி இருக்குன்னா, மகத்தான சிரேஷ்டமான ஆச்சாரிய சந்ததி. அந்த மாதிரி ஆச்சாரிய சந்ததியில் என்ன போய் அவளை ஆச்சாரியாலை ஆசிரியிக்கிற மாதிரி பண்ணி, அதனால உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த சேஷி பாவ சம்பந்தம் முதலான ஞானம் இருக்கே, இதெல்லாம் எனக்கு உண்டு பண்ணிருக்கியே. இந்த பெரிய உபகாரத்தை பண்ணணும்னு நீ பிரவர்த்தனாயிருக்கே. இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்தவன் நீ, அதுக்கு மேல் கொண்டு என்ன பண்ணுமோ அது நீ தான் பண்ணி வைக்கணும் அப்படின்றார். சேஷ பூரணம் துவயா காரியம் அப்படின்னாரு. மற்ற காரியங்களும் நீயே பண்ணணும். அதனால இது வரைக்கும் அழிச்சுன்னு வந்திருக்கேன், இன்னும் மிச்சமானது எவ்வளோன்னா ரொம்ப அல்பமான காரியம் இருக்கு, அதை நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனால சேஷாத்வ லேசனேனே, நீ உனக்கு என்ன கஷ்டம்பா உனக்கு அப்படின்னு சொன்னார். சேஷாத்வ லேசனேனே, இங்க வரைக்கும் அழிச்சுன்னு வந்திருக்கிய நீ, இந்த மற்ற கொஞ்சம் தான் எத்தனோ ஒரு அல்பமான காரியம் இருக்கு. இப்போ இந்த ஞானம் எல்லாத்தையும் உண்டு பண்ணேன், ஆச்சாரிய சந்ததி உண்டு பண்ணேன். அதை நான் போய் ஆசிரியிக்கிற மாதிரி எனக்கு ஞானம் கொடுத்தேன், சம்பந்த ஞானம் எல்லாம் வந்தது. இதுமே இருக்கிறது என்ன அப்படி என்ன ரக்ஷாபேட்சை, ரக்ஷணம் பண்ணப்பான்னு பிரார்த்தனை பண்ணணும். என்னையே நான் சமர்ப்பணம் பண்ண வேண்டியது. இதை நீ தான் பூர்ணமாக பண்ணி வைக்கணும் அப்படின்றார். பரிபூர்ணதையா பூர்வோபகார பிரத்யுபகார நிரபேட்சஸ்ய தவ
அகிஞ்சன நித்திய சாபேக்ஷ சம்ஸ்ரிதரக்ஷணம் ஆத்மீய நித்திய குண பரித்ராணம் இது சூச்சயதி. நீ சத்தியகாமனானவன் அப்படின்னா நீ எதெல்லாம் சங்கல்பம் பண்றியோ அது பரிபூர்ணமாக யாருமே அது தடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய காமனைகள் அப்படின்னா சங்கல்பங்கள். அந்த சங்கல்பங்கள் எப்படின்னா சத்தியகாமா அப்படின்னாரு. உன்னுடைய சங்கல்பத்தை யாருமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பிரதிஹதமான சங்கல்பம் உன்னுடையது. ஆனாலும் நீ பரிபூர்ணனா இருக்கே. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேன்னு ஸ்ருதி சொல்றது. பூர்ணமா இருக்கே நீ, பரிபூர்ணனானவன். அதனால நீ பூர்வ உபகார பிரத்யுபகார நிரபேக்ஷஸ்ய தவா. பரிபூர்ணனானால இவன் முதல்ல ஏதாவது உபகாரம் பண்ணியிருக்கானா இவன், நான் ஏதாவது இவனுக்கு பண்ணணும் கூடிய அபேட்சை கிடையாது. நான் என்னைக்குமே எந்த உபகாரமும் பண்ணல. அதே மாதிரி நீ ஏதாவது எனக்கு உபகாரம் பண்ணா ஒரு பிரத்யுபகாரம் பண்ணட்டும் அபேட்சிக்கிறானா இவன் அப்படின்னா பகவான் அந்த மாதிரியும் இல்லை. பிரத்யுபகாரத்தையும் அபேட்சை பண்ண மாட்டான். முதல் காலத்துல போன காலத்துல ஏதாவது உபகாரம் பண்ணியிருக்கானா பார்க்கலாம் அப்படின்னா அதையும் அபேட்சை இல்லை. ஏன்னா உனக்கு எல்லாமே இருக்கு, பரிபூர்ணமானவன் நீ. அந்த மாதிரி இருக்கிற உனக்கு அகிஞ்சன நித்திய சாபேக்ஷ சம்ஸ்ரித ரக்ஷணம். அகிஞ்சனான அவன் எனக்கு நித்திய சாபேக்ஷ சம்ஸ்ரித ரக்ஷணம். சாபேக்ஷ நித்திய சாபேக்ஷம். சாபேக்ஷம்னா அது அபேட்சை இருக்கக்கூடியது அப்படின்னு. ஆசிரியிக்கிறாள், யாரை ஆசிரியிக்கிறாளோ அவளை ரட்சணை பண்றது. அந்த ஆசிரியத்துக்கு அவன் அபேட்சைப்படுறான். ரக்ஷாபேட்சா பிரதீட்சத்தை அப்படின்னா. ஆனா நான் எப்படி இருக்கேன்? அகிஞ்சனன் அப்படின்னார். ஒண்ணுமே கிடையாது எனக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னால நீ என்ன அபேட்சிக்கிற அண்ணா? ஆசிரியிக்கிட்டும் ரட்சணை பண்ணுன்னு பிரார்த்திக்கிட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றிய நீ. இந்த மாதிரி ஆசிரியம் பண்ணவாளை மாத்திரமே ரட்சணம் பண்ற அப்படின்னு கூடிய உன்னோட விரதம் எது இருக்கோ அது ஆத்மீய நித்திய குண பரித்ராணம். நீயாக ரட்சணம் பண்ணா உன்னோட குணங்கள் எல்லாம் ரட்சணம் பண்ண மாதிரி ஆறுதப்போ. நீ ரட்சணம் பண்ணலைன்னா என்னோட யாரு ஆசிரியிக்கிறாளோ அவளை ரட்சணம் பண்ற நீ. அந்த ரட்சணம் பண்றது எப்படி இருக்குன்னா உன்னோட குணங்களுக்கு அனுகுணமாக இருக்கு. அதனால எனக்கு எதுவுமே இல்லை, அக்கிஞ்சனன் நானு. நீ ஒரு உபகாரத்தை அபேட்சிக்க மாட்டேன். முதல்ல ஏதாவது உபகாரம் பண்ணியிருக்கானா அதுவும் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ பரிபூர்ணன், ஏற்கனவே பரிபூர்ணன் ஆயிருக்கே. நானும் அக்கிஞ்சனன் ஆயிருக்கேன். அதனால என்னோட ரட்சணம் பண்றது உனக்கு ரட்சணை பண்ணா எப்படி என்ன? ஆத்மீய குண பரித்ராணம். உன்னோட குணங்கள் எல்லாம் பூர்ணமாக ரட்சணம் பண்ண மாதிரி தான் ஆறுது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசாதாரணமான குணத்தை உள்ளவன் நீ. சத்தியகாமத்துவம். இந்த சத்தியகாமத்துவத்தினாலேயே நீ அகிஞ்சனான என்ன உன்னோட குணங்களோட ரட்சணை பண்றதுக்காகவே ரட்சிக்கணும் நீ. வேற எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன நீ எதுவுமே உபகாரம் அபேட்சிக்கிறது இல்லை. அதனால பரிபூர்ணனான நீ அகிஞ்சனான என்ன நீயே ரட்சணை பண்ணணும். அதுதான் அவனோட குணங்களுக்கு அனுகுணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சத்தியகாமத்துவம் உள்ளவன் நீ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சர்வசக்தேஹே தவ நித்தியசூரி வர்க்கே மன்னிவேஷனம் ஈஷத்கரம். மன்னிவேஷனம் ஈஷத்கரம் அப்படின்னார். அல்ப காரியம் உனக்கு. என்னை அழிச்சுட்டு போய் நித்திய சூரியனோட அந்த சமூகத்தில் போய் அவளோட ஒன்னாக வைக்கிறது எத்தனை காரியம் உனக்கு? என்ன கஷ்டமா அது? சங்கல்பத்தினாலே எல்லாம் பண்ணிவிடலாம் நீ. என்னை அழிச்சுட்டு போய் நித்திய சூரிய வர்க்கத்தில் போய் சேர்க்கிறது என்ன உனக்கு அப்படின்னா ஈஷத்கரம் அப்படின்னார். அத்தியல்பமான காரியம், கஷ்டமே இல்லை உனக்கு. சங்கல்பத்தினாலேயே பண்ணிவிடுறது. நஹி துவத்விரதம் கேனாபி ஹந்தும் சக்கியம். ஆஸ்ரித சம்ரக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னோட ரத்தம் இருக்கே, யாருமே அதை அதை மாற்ற முடியாது. அந்த விரதத்தை யாரும் பங்கம் பண்ண முடியாது. அதனால நீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ சத்திய சங்கல்பா அப்படின்னா உன்னோட சங்கல்பமே அப்படி இருக்கு. சத்திய காமத்துவம். எதை ஆசைப்பட்டா அதை பண்ணிவிடலாம் நீ. அது எதை சங்கல்பிச்சா அதை யாரும் தடுக்க முடியாது. விரதம் கேனாப்பி ஹந்தும் ந சக்கியம். உன்னுடைய விரதம் இருக்கே, இந்த ஆஷ்ரித சம்ரக்ஷண விரதம்
இதையே நீ தீட்சையாக எடுத்துட்டவன் ஆஸ்ரித சம்ரக்ஷண ஐக்கவ்ரதி அப்படின்னாரு. சம்ரக்ஷணமே ஒரே ஒரே விரதமாம் பகவானுக்கு. எப்படி என்ன விரதம் அதுன்னா இருக்கிறது ஒரே விரதம். அந்த விரதம் எது அப்படின்னா ஆசிரியிக்கிறாளோ அவளை ரட்சணம் பண்றது தான் அவனுடைய விரதம். அந்த விரதத்துல தீட்சை எடுத்திருக்கேன். தீட்சை எடுத்தவன் அது பூர்ணமாக இருக்கும், அந்த விரதத்தை முடிக்கணும். இல்லைன்னா தோஷம் அவனுக்கு. அதனால அந்த ஆஸ்ரித சம்ரக்ஷண விரத தீட்சிதனான நீ அதை முடிக்கலன்னா தோஷம் வந்துடும் உனக்கு. உன்னோட குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம். அதனால நீ தான் என்னை ரட்சணை பண்ணணும் கூடிய பாவனை இங்கே. ததாபி அபேட்சிதார்த்தம் அந்யா கஷ்டித் ஆஸ்ரீயதாம். அப்படி இருந்தா பரவாயில்ல, நீ இதெல்லாம் குணங்கள் எனக்கு இருக்கு, மற்றவாளும் யாரென்னா இருக்கலாமே, அவளை போய் ஆசிரியிக்க கூடாதா நீ அப்படின்னு கேட்கலாம் நீ. மற்ற யாரையான போய் ஆசிரியிக்கலாமே, அந்த அவளை போய் ஏன் ஆசிரியிக்க கூடாது? ததாபி அபேட்சிதார்த்தம் அந்யஹா கஷ்டித் ஆஸ்ரீயதாம். அந்த எது வேணுமோ உனக்கு புருஷார்த்தம், அந்த பிரயோஜனத்துக்காக வேற யாரையான ஏன் ஆசிரியிக்க கூடாது என்ன? சகதய தர விலக்ஷணா அப்படின்னாரு. உன்ன மாதிரி யாருமே கிடையாது லோகத்துல. சகலேதர விலக்ஷணன் நீ, உன்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படி என்றார். அதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் காமிக்கிறார். விஷ்ணுபோ தம்பினா நானியத் கிஞ்சிதஸ்தி பராயணம். விஷ்ணுவனு கூடிய ஒரு பெரிய நீ ஷிப், இது போத்தம் அப்படியான நாவே. அந்த மாதிரி நீ இருக்கே நீ, அதை தவிர நான் இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு நாவையை வச்சுதான் நான் தாண்ட முடியும். கப்பல் அப்படின்னு நீ தான் ஒரு பெரிய கப்பல் நமக்கு. அதனால தான் நான் தாண்ட முடியும் அப்படின்னு. விஷ்ணு போதம் வினா நானியதே கிஞ்சிதஸ்தி பராயணம். பவதாம் கத்தியதே சத்தியம் விஷ்ணுரேக பராயணம். பகவான் ஒருத்தனே நமக்கு கதி அப்படின்னு அத்தியந்த சிரேஷ்டமான கதி பரமா பகவான். अन्येभ्यः तव मोक्षप्रदत्वादिरूपं विशेषं पश्यन्नहं मुमुक्षुः कम् अन्यम् आश्रयेयम्. நீ மற்றவாளுக்கும் நீ தான் கொடுக்குற மோட்சத்தை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ, உன்னை பார்த்து நான் முமுட்சுவானவன், மோட்சத்தையே இச்சப்படக்கூடிய நான் வேற யாரை தான் ஆசிரியிக்க முடியும்? அந்நேபியா தவ மோட்ச பிரதத்வாதி ரூபம் விசேஷம் பஷ்யன்னு. மற்றவாளுக்கும் நீ தானே மோட்சம் கொடுக்குற, அது தெரிஞ்சிருக்கேன் நான். அதனால இந்த பிரமாணங்கள் எல்லாம் அது ஸ்பஷ்டமாக சொல்றது, தெரியப்படுத்துறது எனக்கு. நகி பரதந்திரா கஷ்டித் சுதந்திர கிருத்தியம் பிரார்த்தனீய. அத்தியந்த பரதந்திரன்னா அந்த பாரதந்திரத்தை எப்படி அனுசந்தானம் பண்றார் பாஷிக்காரர் என்று சுவாமி தேசிகன் காமிக்கிறார். சகலேதர விலக்ஷணா அர்த்திகல்பகா முதலானதுல பாரதந்திரத்தை அத்தியந்த பரதந்திரனானவன் நான் சுதந்திரமான ஏதாவது பண்ண முடியுமோ, பிரார்த்திக்க முடியுமோ? பிரார்த்திக்க முடியாது நான். நஹி பரதந்திரா கஷ்டித் ஸ்வதந்திர கிருத்தியம் பிரார்த்தனீய நச்ச துவம் பரதந்திரா இது பாவः. நான் அத்தியந்த பரதந்திரன்றது ஒரு விஷயம். நீ எப்படி இருக்கேன்னா நீ என்னைக்குமே பரதந்திரன் இல்லை, நீ சுவாதந்திரம்தான். அதனால அந்த சுவாதந்திரத்தோட பரமாவதி நீ, பாரதந்திரத்தோட பரமாவதியில் நான் இருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் எதையும் பிரார்த்திக்காமே நீயே என்னை அனுகிரகிக்கணும் கூடிய பாவனை. यदि अर्थिनं मां नाद्रियसे कथं तव औदार्य प्रथा जीवेत्. ஔதாரியம் உதாரணானவன் நீயே எப்படி என்ன லோகத்துல எல்லாம் எல்லாரும் உன்னை கொண்டாடுறா, பிரார்த்தனை ஸ்தோத்திரம் பண்றா. நீ பக்தாளியே உதாரணம்னு சொன்னவன் நீ. அதனால உதாரா சர்வையே வைத்தே அப்படின்னு சொன்னாரு. அப்போ பாஷிக்காரர் வியாக்கியானத்தில் சொல்றார், இது ஏன் இந்த மாதிரி பகவான் தன்னால ஒரு பிரயோஜனத்தை யாரு அடைஞ்சாரோ அவளை உதாரணம் சொல்றானே, இவன் தானே தானி, இவன் தான் உதாரணம் அப்படின்னு தன்னை சொல்லிக்கொள்ளுமே அப்படின்னா, இவனோட ஔதாரியத்தை பிரகாசம் படுத்தினாலே அவ எல்லாம், அதனால அவளையே உதாராள் அப்படின்னு பகவான் சொல்றான் அப்படின்னு பாஷிக்காரர் வியாக்கியானம் பண்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஔதாரியத்தை உள்ளவன் நீ. இந்த ஔதாரியம் உள்ளவன் இவன் அத்தியந்த உதாரி கூடிய ஒரு பிரசித்தி, ஔதாரிய பிரதான பிரசித்தி, ஒரு பிரசித்தி இருக்கே அவனுக்கு. இது எப்படிதான் பழிக்க முடியும்? நீ என்னை ஆதரம் பண்ணல என்ன, ஸ்வீகாரம் பண்ணல என்ன,
அர்த்தினம் மாம் நாத்ரியசி, அதுவும் பிரார்த்திச்சு வந்திருக்கேன் நான். மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி, அது வேணும் நான் அது ஆசையோட பிரார்த்தனை பண்ணி வந்திருக்கேன் நான். இந்த மாதிரி யாச்சனை பண்ணக்கூடிய என்ன நீ ஆதரவு பண்ணலன்னா உன்னோட அத்தியந்த உதாரி என்னக்கூடிய பிரசித்தி இருக்கே, எப்படிதான் பழிக்க முடியும் இது? அர்த்தி அது ஔதாரிய பிரதா கதம் ஜீவேத்து அப்படின்னு சொல்லார். அர்த்தி கல்பகான்றதுக்கு இந்த மாதிரி அபிப்பிராயங்கள் எல்லாம் பாவனைகள். அர்த்தி கல்பகனானவன் அப்படின்னுட்டு, அர்த்தி கல்பகன்னா ஒரு கல்பக விருட்சத்து மாதிரி யார் என்ன பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு பகவான் ஒரு கல்ப விருட்சத்து மாதிரி இருக்கான். கல்ப விருட்சத்தை எதை பிரார்த்திச்சாலும் நமக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி பகவான் இந்த பிராகிருத்தமான கல்பவருஷம் இல்லை, அப்ராகிருத்தமான கல்பவருஷம் பகவான். அர்த்தீச்ச கல்பகச்சேதி விக்கிரக கல்பகன் அர்த்தினாம் கல்பத்ருமஹா இதுவா. அர்த்தினாம் கல்பத்ருமஹா, யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு கல்ப விருட்சத்தை மாதிரி இருக்கான் அவன். உக்தம் ஹி सः सर्वान् अर्थिनो दृष्ट्वा समेत्य प्रतिनन्द्य च. இது ராமாயணத்தோட ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய சமயம் சுமந்திரன் ராமரே தசரதன் உன்னை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான், அதனால உன்னை பார்க்கணுமா, நீ என்னை அழிச்சுன்னு வரத்துக்காக அனுப்பியிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போது பகவான் ஸ்ரீராமன் ரதத்தில் ஏறி வரக்கூடிய சமயத்தில் எல்லாருமே ஜனங்கள் எல்லாம் வர அவனை பார்த்து சந்தோஷத்தினாலே அவளை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா எல்லாம் பார்த்து கட்டாட்சிச்சு பகவான் கிளம்புறான் ரதத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயம் சஹா சர்வானர்த்தினோ திருஷ்டுவா சமேத்திய பிரதிநந்தியச்ச. அப்போதான் சீதை ஆத்வாரம் அனுமவ் ராஜா மங்களானி அனுதத்யுஷி அப்படின்னு அவனுக்கு எல்லா மங்களங்கள் எல்லாம் ஆசம்சனை பண்றா சீதா பிராட்டி. அப்போ பகவான் ரதத்துல ஸ்ரீராமன் கிளம்புறான் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல வரக்கூடியது. அர்த்தினா கல்பத்ருமா யஸ்ய சஹ அர்த்தி கல்பகா இவா விவக்ஷிதம். அர்த்தினா கல்பத்ருமா, யார் யார் பிரார்த்திக்கிறாளோ அவளோட கல்பவருஷம் அப்படின்னுட்டு. யதகீயத உதாரா சர்வ ஏவைத்தே, பகவானே சொல்லிட்டான் கீதையில உதாரா சர்வ ஏவைத்தே அப்படின்ட்டு. அபிமத புருஷார்த்ததானார்த்தம் அர்த்தினாம் பாதக சாஸ்திராதிமுகேன அர்த்தித்வ ஆபாதகச்சேதி வா அப்படின்னா. அபிமத புருஷார்த்த தானார்த்தம் அர்த்தினாம் உட்பாதக அப்படின்னார். இது ஆச்சரியமா சொல்றார். இது அபிமத புருஷார்த்த தானார்த்தம். தானார்த்தம் அப்படின்னா எது இஷ்டமான புருஷார்த்தங்கள் இருக்கோ அதை அவளுக்கு அனுகிரகிக்கணும் என்னக்கூடிய உத்தேசத்தினாலே. அர்த்தினாம் உட்பாதகா, இந்த மாதிரியே அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய வாழையெல்லாம் உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொல்றான். எதுக்காக சிருஷ்டி பண்றான்? இவெல்லாம் புருஷார்த்தத்தை என்னாலே பிரார்த்தனை பண்ணி அதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி என்னாலே அனுகிரகத்தை எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி அந்த கூடிய உத்தேசத்தினாலேயே உற்பத்தி பண்றான் எல்லாரையும் அப்படின்றார். சாஸ்திராதி முகேன அர்த்தித்வ ஆபாதகச்ச, சாஸ்திரத்து மூலமாகவும் எது எது யார் யாருக்கு இஷ்டமோ அதெல்லாம் அவன் அனுகிரகிக்கக்கூடியவன் பகவான். சாஸ்திரத்தினால தான் நமக்கு அவனுடைய ஆக்ஞைகள் எல்லாம் தெரிகிறது. அதில் தான் எல்லா புருஷார்த்தங்களுக்கும் உபாயங்கள் இருக்கு சாஸ்திரத்தில். 4 விதமான புருஷார்த்தத்துக்கும் எத்தனையோ உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தினால. அதையெல்லாம் நமக்கு உபதேசித்து தெரிப்படுத்தி பகவான் வேதத்தை பிரவர்த்தனம் பண்ணி சாஸ்திரத்து மூலமாக இந்தெல்லாம் புருஷார்த்தங்கள் இருக்குது, இதை அடையணும் பண்ணால் இந்தந்த உபாயங்கள் அனுஷ்டானம் பண்ணுங்கோ இதெல்லாம் சொல்லி சொல்லி இதெல்லாம் பண்ணி வச்சு எல்லாரும் இந்த மாதிரி புருஷார்த்தங்கள் எல்லாம் அடைஞ்சு அவ இஷ்டத்தை அவ எடுத்துக்கோட்டும் அப்படின்னு கூடிய உத்தேசத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி பண்ணுறான் பகவான் அப்படின்னு சொல்றார். ஏவம் பூர்வோக்தஸ்யாபி ஔதாரியஸ்ய அதிசய பிரதர்ஷனே தாத்பரியாத் அப்புனருக்தி. முதல்ல சொன்ன ஔதாரியமும் அபார ஔதாரியம் அப்படின்னு சொன்னாரு. இங்கேயும் அதே மாதிரி அந்த ஔதாரியம் மறுபடியும் சொல்லிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அதிசய பிரதர்ஷனே, அத்தியதிசயமானது அன்னக்கூடிய அவனுடைய அசாதாரணமான குணத்தை தெரியப்படுத்துறதுக்காக அப்படின்னார். அதனால புனருக்தி கிடையாது.
சிலதெல்லாம் அத்தியதிசயமான விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியது ஸ்ருதியும் அப்படியே நமக்கு தெரியப்படுத்துறது. ஞாதம் மயா வசிஷ்டேன இத்தியாதிக்கம் அனுசந்ததானஹ. இங்க எப்படி எந்த மாதிரி அனுசந்தானம் பண்றேன் நான் அப்படின்னு சொன்னா, திரௌபதி வந்து சின்ன வயசுல வசிஷ்டர் அந்த திரௌபதியோட கையை பார்த்துட்டு அவ வந்து அவளுக்கு ஜோதிஷம் சொல்லியிருந்தார். உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறது, எப்போ போதெல்லாம் ஆபத்து வருதோ உனக்கு, அப்போ நீ பகவானை தியானம் பண்ணு, உனக்கு எல்லாமே நல்லதாருது அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருந்தாராம் திரௌபதிக்கு. மகத்யா பரிசம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. மகாபாரதத்தோட ஸ்லோகம் திரௌபதிக்கு ஞாபகம் வருது அது. மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி அப்படின்னுட்டு வசிஷ்டர் திரௌபதி சொல்லியிருந்தார். அதனால அந்த வஸ்திராபகரண சமயத்தில் பகவானை அவள் தியானம் பண்றா. அதனால பகவான் அனுகிரகம் பண்றான். இது இதெல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சொல்லுமா அந்த அனுசந்தானம் பண்ணி பாஞ்சாலி கஜேந்திராதிபத்து, திரௌபதியும் கஜேந்திரனும் அவ மாதிரி ஆபன்னஸ்ய அனன்யகதிகஸ்ய, யாரு ஆபத்துல இருக்காளோ அவளுக்கு வேற யாருமே கதி இல்லாதவாள், அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பகவான் தான் கதி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் மமா, எனக்கும் கூட ஏதாம் ஆபதம் அபேக்ஷா, இந்த ஒரு ஆபத்து வந்திருக்கு எனக்கு, இதை பார்த்து ரட்சித்தும் அர்ஹசி ஆபத் சகா அப்படின்னார். ஆபத் சகா அப்படின்னார். தியேயமாபதி அப்படின்னு பகவானோட பாதார விந்தத்தை கோபிகா கீதத்துல சொல்றார். தியேயமாபதி அப்படின்னு இந்த லோகத்துக்கெல்லாம் பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆபரணத்து மாதிரி இருக்கக்கூடிய பகவானோட திருவடிகள் ஏயமாபதி அப்படின்னு கோபிகா கீதையில ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஆபத்துல நாங்கள் தியானம் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி சமயத்துல ஆபத் சகா அப்படின்னாரு இங்கே. சகா ஒரு சகா மாதிரி ரட்சணை பண்றான் பகவான், ஹிதைஷியான ஒரு சகா, அவன் மாதிரி ரட்சணை பண்ணக்கூடியவன். பாஞ்சாலிக்கும் கஜேந்திரனுக்கும் இவெல்லாம் மகத்தான ஆபத்துல இருந்தவா, அவளை எல்லாம் எப்படி ரட்சணை பண்றானோ பண்ண பகவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாருக்குமே பகவான் தான் கதி, வேற யாருமே ரட்சணை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ, யானும் அந்த மாதிரி அவஸ்தையில தான் இருக்கேன் இந்த சம்சாரத்துல, நீ என்னை ரட்சணம் பண்ண வேண்டியது, நீயே ரட்சணை பண்ணணும் என்னை பார்த்து. ஆபதி சகிவத் சம்ரக்ஷகா, சகி ஒரு சகா மாதிரி சம்ரக்ஷணம் பண்ற நீ. விஸ்வசனீயத்வ ஸ்னேக விஷயத்வாதி சூச்சனாய சகி சப்தா. சகானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விஸ்வசனீயனா இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். நமக்கு யார் யாருல அத்தியந்த விசுவாசமா இருக்கோ அவ தான் நமக்கு சகான்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஸ்னேக விஷயத்துவம், நம்ம விஷயத்துல ஸ்னேகம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னுட்டு அவன், அந்த மாதிரி பகவானோட குணம் எப்படின்னா, சத்ருகள் விஷயத்திலையும் அப்படி இருக்கான் பகவான். இந்த நம்ம பக்கத்துல இருக்கிறது நீ ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே, இப்படிதான் ரட்சணை பண்ணணும். சத்ருமப்பி தஸ்மாத் பரிஷ்ராந்த இது வியவஸ்வ வியவஸ்ய நத்வாசரைஹி மிருத்யுவசம் நயாமி. தஸ்மாத் பரிஷ்ராந்தா இது வியவஸ்யா, நீ ரொம்ப பரிஷ்ராந்தமா இருக்கே, கஷ்டத்துல இருக்கே அப்படின்னு பார்த்து நான் உன்னை சம்ஹாரம் பண்ணல, ராவணனுக்கு சொல்லக்கூடிய நீ போய் கச்சானு ஜானாமி ரணார்த்திதஸ்துவம் அப்படின்னு சொன்னார். ஓ நீ உனக்கு அனுஜை கொடுத்திருக்கேன் நான், ரணார்த்திதா, நீ உனக்கு நிஷஸ்திரனாக நிற்கிறேன் முன்னாடி, நான் உன்னை சம்ஹாரம் பண்ண முடியாது. ஆஸ்வாசிய நிர்யாகி ரதீச்ச தன்வி, நீ வந்து ரதம் தனுசு எல்லாம் எடுத்துட்டு நன்னா எல்லாம் இதெல்லாம் ஆயாசம் எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு வா, அப்போ நீ பார்க்குறேன் என்னோட பராக்கிரமத்தை அப்படி என்று ராவணனே மறுபடியும் அனுப்புனாரே. அதை வந்து கூறத்தாழ்வான் ஆச்சரியமாக அனுசந்தானம் பண்றார். கோயம் குணா கதர கோட்டிகதா கியான் வா கஸ்யாக ஸ்துதேஹே பதமஹோ பத கஸ்ய பூமி அப்படின்னு, என்ன குணம் எனக்கு தெரிய முடியலையே அப்படின்னு, அந்த மாதிரி குணத்தை உள்ளவன் பகவான் அப்படின்னு அனுசந்தானம் பண்றார். இந்த மாதிரி ஏவம் துவாபியாம் இஷ்ட பிராபகத்துவம் அனிஷ்ட நிவர்த்தகம் ச தர்ஷிதம்.
அதனால இங்கே அர்த்திகல்பகா ஆபத்சகா இதெல்லாமே இஷ்டப்பிராபகத்துவம் அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் எல்லாம் காமிச்சாருனால அத தத்ர சமானாபிப்பிராயத்தையா நித்ய யுக்தம் அகில ஜகன்மாதரம் புரஸ்குர்வதः மே நித்யயுக்தாம் அகில ஜகன்மாதரம் புரஸ்குர்வதः மே महान्तः अपि अपराधाः त्वया क्षन्तव्याः இப்போ சொல்றார் இப்போ நீ வந்து இஷ்டப்பிராபகம் பாபகத்துவம் அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் எல்லாம் இப்போ காமிச்சார் அவனுடைய அசாதாரண குணத்தினாலே அதற்கு மேலே சமான அபிப்பிராயத்தையா நித்தியயுக்தாம் உனக்கு சமானமான அபிப்பிராயத்தை உள்ளவளா இருக்கா ஸ்ரீதேவி அதே மாதிரி நித்திய யுக்தாம் நித்திய யோகத்தை உள்ளவள் என்னைக்குமே ஒன்னாலே பிரியாமல் இருக்கக்கூடியவள் அந்த அப்புறம் அகில ஜெகன்மாதரம் எல்லா லோகத்துக்கும் ஒரு தாயார் மாதிரி இருக்கக்கூடியவள் புரஸ்குர்வதா அவளை முன்னாடியா வச்சுன்னு நான் வந்துட்டு இருக்கேன் ஸ்ரீதேவி என்ன ரட்சணை எனக்கு சகாயமாக இருக்கா புருஷகாரமாக அந்த ஸ்ரீதேவி உனக்கு சமானமான அபிப்பிராயத்தை உள்ளவள் உன்னோட என்னைக்குமே பிரியாமல் இருக்கக்கூடியவள் அவளோட நான் அவளுடைய சகாயத்தினாலே புருஷகாரத்தினாலே வந்துட்டு இருக்கிறவன் நான் எத்தனை பெரிய பெரிய அபராதம் பண்ணியிருந்தாலும் நீ க்ஷமிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றார் மகாந்தா அப்படி அபராதாக துவயா க்ஷந்தவியாக ஸ்ரீமன்னு அப்படின்னு சொன்னார் ஸ்ரீமன் ஸ்ரீ விசிஷ்டனானவன் அதனால என்னுடைய அபராதங்கள் எல்லாம் நீ அவசியமாக க்ஷமிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார் அதுக்கு மேலே நாராயணா அப்படின்னு ஒரு அசாதாரணமான நாமதேயத்தை சொல்றார் சம்பந்த குண விபூதி பிரயோஜன வியாபாராக தே மதுபேட்சயா மந்தபலாக மாபூவன் அத்த ஆத்மானம் நாதிவர்த்தேதாக நாராயணா அந்த பேரே போறவனுக்கு நாராயணான்னு கூடிய ஒன்று நாமதேயம் இருக்கே அசாதாரணமானது இந்த நாராயணா அந்த நாமதேயம் உள்ளவன் நீ அதுக்கு அனுகுணமாக இருக்க வேண்டியது ஆத்மானம் நான் அதிவர்த்தேதாக அப்படின்றார் நீ அதுக்கு மீறக்கூடாது இந்த நாமதேயம் உனக்கு இருக்கிறது எதுக்காக அதுக்கு அனுகுணமாக இருக்க வேண்டியது நீ அதுக்கு அனுகுணமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படி என்ன என்னென்ன பண்ண வேண்டியது நீ சம்பந்தம் குணம் விபூதி பிரயோஜனம் வியாபாரம் இதெல்லாம் என்னை உபேட்சை பண்ணா நீ எல்லாம் மந்த பலமாயிடும் அப்படின்னு சொல்லு பலமே உனக்கு இதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போகணும் உனக்கு நாராயணான்றதுனாலே சம்பந்தம் தெரியறது நாராயணம் எஸ்ய சஹா எல்லாரோடையும் அந்தர்யாமியா இருக்கான் எல்லா பதார்த்தங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் நீ அந்தர்யாமியானவன் நீ உள்ள இருந்து எல்லாத்தையும் நியமனம் பண்ணக்கூடியவன் குணங்கள் உன்னோட குணங்கள் எப்படி இருக்கு அற்புதமான குணங்கள் விபூதி எல்லாமே உன்னோட விபூதியா இருக்கு உன்னோட ஐஸ்வர்யமா இருக்கு நராஜாத்தானி தத்துவானி நாராணி தியாகுகு அப்படின்னார் எல்லாமே உன்னோட சிருஷ்டமான பதார்த்தங்கள் உனக்கு சேர்ந்தது பிரயோஜனம் உனக்கே பிரயோஜனம் ரட்சணை பண்ண என்ன இப்போ ஆஷ்ரிதாளை ரட்சணம் பண்ணா பகவான் சொல்றான் அதனால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா அந்த யாரு பிரபத்தி பண்ணி வந்தானோ அவனுக்கு இல்லையா பகவானுக்கே பிரயோஜனமாம் என்னோட வஸ்து எனக்கு வந்து சேர்ந்தது அப்படி என்ன தனக்கே பிரயோஜனம்னு நினைக்கிறான் பகவான் வியாபாரம் அப்படின்னாரு வியாபாரம்னா இதெல்லாம் சங்கா பஞ்சகம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன் ரகசியத்தை சாரத்தில் பிரபத்தி விஷயத்தில் வரக்கூடிய அஞ்சு ஆசங்கைகள் சந்தேகங்கள் வரலாம் நமக்கு அத்தியல்பமான நாங்கள் பண்ணக்கூடிய வியாபாரம் இது வந்து அனந்தமான அபராதம் பண்ணியிருக்கோம் நாங்கள் அனந்தமான அபராதம் பண்ணவனே எப்படி க்ஷமிக்க முடியும்னா அவன் புருஷகாரம் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்ரீ விசிஷ்டத்துவம் இருக்கு ஸ்ரீமன்னு அப்படின்னு சொல்லிவிட்டார் முதல்ல ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னுட்டு ஸ்ரீ விசிஷ்டனான் புருஷகாரம் இருக்கிறதுனால தாயார் எங்களை வந்து சிபாரிசு பண்றா அவனுக்கு வந்து இவனை ரட்சணை பண்ணி தான் ஆகணும் நீ அப்படின்னுட்டு அதனாலே அதை பார்க்கும்போது அதை பண்ண மாட்டான் ரெண்டாவது வந்து சம்பந்தம் அப்படின்னு சொன்னார் உனக்கும் எனக்கும் பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அப்பிரதசித்தமான சம்பந்தம் சேஷி பாவம் சேஷியானவன் என்ன பண்ணணும் சேஷன் வந்து அவனை தன்னோட சொத்து ரட்சணம் பண்றது அவனோட கடமை அது பண்ணணும் குணங்கள் அற்புதமான குணங்கள் இருக்கவனுக்கு ஆபத் சகா அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத் சுவாமின்னு அர்த்திகல்பகா இதெல்லாம் சொன்னார்
அத்தியந்த உதாரணானவன் முதலானது. விபூதி எல்லாம் உன்னோட விபூதி தான், உபய விபூதி நாயகனானவன். உன்னோட ஐஸ்வர்யம் ஈஸ்வரனானவன் தன்னோட ஐஸ்வர்யத்தை ரட்சணம் பண்ண வேண்டியதுதான் அவனுக்கு சேர்ந்தது. பிரயோஜனம் உனக்கே, அதனால அவனுக்கே பிரயோஜனம். அதனால வியாபாரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ அனந்தமான ஜென்மாக்கள்ல பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒரு பிரபத்திய க்ஷண கர்த்தவியம் அப்படின்னு சொன்னாரு. சகத் கர்த்தவியம், க்ஷண கர்த்தவியம், ஒரு விஜய பண்ண வேண்டியது. ஒரு க்ஷணம் முடிஞ்சது சமர்ப்பணம் பண்ணான்னா எப்படியும் இதெல்லாம் நாசப்படுத்த முடியும்னா இதெல்லாம் சங்கல்பத்தினாலேயே பண்ணிவிடுறோம். இந்த வியாபாரம்ன்றது சங்கல்பத்தினாலே ஏற்படக்கூடிய விஷயம் இது. பகவான் சங்கல்பம் பண்ணான்னா முடிஞ்சது, இவனுக்கு இந்த பலத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எல்லா பாவங்களும் புண்ணியங்களும் நாசமாயிடுறது. இத்தனை புண்ணிய பாபங்கள் எல்லாம் எப்படி நாசமாகுது? தீயினில் தூஷாகும் அப்படின்னு சொன்னார். தீயினில் தூஷாகும். ஒரு ஒரு ஸ்பார்க்கு போகிறோம், ஒரு தணல் ஒரு போட்டால் ஒரு பெரிய காட்டனோட இது இருக்கு, பருத்தி, அது எல்லாமே ஒரு க்ஷணத்தில் பஸ்மமாயிடும். அதனால அது போகிறோம் அதுக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தீயினில் தூஷாகும், பூர்ணமாக பஸ்மமாயிடுறது. இது ஏன் எப்படி சாத்தியம்? இவனால இத்தனை அனந்த பாவங்கள் இது பண்ற நாசம் படுத்துறதுக்குன்னா கேவல சங்கல்பத்தினாலேயே பண்ணிவிடுறான் பகவான். அது வியாபாரம் அப்படின்றது அது விஷயம். இதெல்லாமே பிரபத்தி விஷயத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ, உனக்கு தான் நாராயணன் கூடிய அசாதாரண நாமதேயம், வேற யாருக்குமே இல்லை இது. இதெல்லாமே பிரயோஜனம் அடையணும் அப்படின்னு சொன்னா இது நீ என்ன உபேட்சை பண்ணக்கூடாது. மதுபேட்சையா மந்தபலாக மாபூவன்னு, பலம் இல்லாம ஆயிடாம இருக்கட்டும் அது பலத்தை. இதெல்லாம் அதுக்கு அனுகுணமாக இருக்க வேண்டியது. அதனால ஆத்மானம்னா அதிவர்த்தேதாக, உன்னோட உன்னோட ஸ்வரூபத்தை நீ மீறி போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. உத்தரகண்டஸ்தாபேட்சையா பூர்வம் ஸ்ரீமன் நித்யாதி உக்தம் இஹ தூ பூர்வகண்டஸ்தாபேட்சையா உக்தைஹி சுபாவைஹி பலிதமாக. இதெல்லாம் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்றது துவய மந்திரத்துல உத்தரகண்டத்திலையும் இருக்கு, பூர்வ கண்டத்திலையும் இருக்கு. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அது பூர்வகண்டம் உபாய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயம். உத்தரகண்டம் ஒரு பல தசையில சொல்லக்கூடியது. ரெண்டு பேரும் பிரதி சம்பந்திகள் கைங்கரியத்துக்கு அப்படின்னு. ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுக்கு கைங்கரியம், ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல நாங்கள் உபாய அனுஷ்டானம் பண்றோம். அதனால இந்த உத்தரகண்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ விசிஷ்டத்துவம் இருக்கே, அதுக்கு முதல்ல இது அங்கே முதல்ல சொன்னார். அது பலத்தை பிரார்த்தனை பண்ணார். அந்த கைங்கரியம் பிரார்த்தனைன்றது பலம்ன்றது நித்திய கிங்கரதாம் பிரார்த்தையே அப்படின்னு முதலே சொன்னார். எந்த பலத்தை நான், எந்த பலத்துக்காக நான் உன்னை ஆசிரிச்சுட்டு இருக்கேன் அந்தச்சே உத்தரகண்டத்தோட ஸ்ரீ விசிஷ்டத்துவத்தை முதல்ல சொன்னார். இப்போ உபாய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயம் பூர்வ கண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விசிஷ்டத்துவத்தை இங்கே அனுசந்தானம் பண்றார். அந்த பண்ணச்சே அந்த சுபாவத்தை இங்கே, அதனால ஸ்ரீ விசிஷ்டத்துவம் உபாய அனுஷ்டான சமயத்தில் இருக்கக்கூடிய பகவானோட ஸ்ரீ விசிஷ்டத்துவம். அதனால நமக்கு என்ன பலம் அப்படின்னா அவன் அசரண்ய சரண்யனாரான் அப்படின்னு அர்த்தம். அசரண்ய சரண்யான், யாருக்கெல்லாம் வேற ரட்சகால் இல்லையோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் பகவான் ரட்சகனாரான் அப்படின்றது ஸ்ரீ விசிஷ்டத்துவத்தினால வரக்கூடிய அவனுக்கு அசாதாரணமான குணம், அவனுக்கு சுபாவம். ஸ்ரீ விசிஷ்டத்துவத்தோட இது சொல்றாரு இங்கே. அதனால ஸ்மரியதேஹி அகதி நாம் கதிர் பவான், யாருக்கு கதி இல்லையோ அவளுக்கெல்லாம் நீதான் கதி. அத்தஏவ அனாலோசித்தே இத்தியாதினான புனருக்தி. அங்கே முதல்ல சொன்னார் அனாலோசித்த விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னு சொன்னார். ஆனா இவனில் என்ன விசேஷம் இருக்கு? எதுக்காக இவனை ரட்சணை பண்ணணும்? யாரோ பிரார்த்திக்கிறா என்ன ரட்சணை பண்ணப்பா அப்படின்னு. பகவான் அப்போ அவனை எக்ஸாமின் பண்றான். எனக்கு என்ன ஞானம் இருக்கா, வயசு இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு, ஒரு குணங்கள் இருக்கா, தோஷம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது விசேஷத்தை எல்லாம் பரீட்சை பண்ணி அப்புறம் இவன் ரட்சிக்கணுமோ வேண்டாமோ அப்படின்னு நிர்தாரம் பண்றானா அப்படின்னா அது எதுவுமே யோசிக்க மாட்டான். அனாலோசித்த விசேஷ அசேஷ லோக சரண்யான்.
சகல லோகத்துக்கும் நீ எந்த விசேஷத்தையும் பார்க்காமல் தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத். ஹனுமானுக்கு சொன்னார், விபீஷணன்ல தோஷங்களே இல்லை, குணங்களே இருக்கு, அவனுக்கு தோஷங்கள் இல்லை அப்படின்னார். அப்போ பகவான் சொல்றாரு, தோஷமே இருக்கட்டும், அவன் ரட்சணை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணியாச்சு, அவனுக்கு ரட்சணம் கொடுத்தாச்சு நான் அப்படின்னார். தத்தமஸ்யா பயம் அப்படின்னார். அது கேட்டேன் நான். அவனுக்கு சர்வலோக சரண்யாய நிவேதேதமாம் சித்திரம் ராகவாய மகாத்மனே ராகவம் சரணங்கதா அப்படின்னு சொல்லிட்டான். பிரணாதஸ்ய மகானேஷா. அவன் சொன்ன கேட்டது எனக்கு, அவன் சொன்னது மகான் பிரணாதம் சொன்னான். ராகவம் சரணங்கதான்னு சொன்னானே, தத்தமஸ்ய அபயம் கொடுத்தாச்சு, அவனுக்கு தோஷமே இருக்கட்டும் எதுவுமே இருக்கட்டும், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அது அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா. அதுக்கும் அசரண்ய சரண்யாடுறதுக்கும் புனருக்தி கிடையாது அப்படி என்ன. ஏன்னா அங்கே தத்ரஹி தாரதமியானாதரே தாத்பரியம். தாரதமியம் அதில் அனாதரம் அப்படி என்னார். இவன் அதிகமானவன், இவன் சிரேஷ்டனானவன், இவன் நிகிருஷ்டனானவன், இந்த மாதிரி தாரதமியம் பார்க்காமலேயே ரட்சணை பண்ணக்கூடியது அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யம். இங்கே சொல்ல வேண்டியது அகதீனாம் கதிர்பவான். யாருக்கு கதி இல்லையோ அவனுக்கும் அவளுக்கும் நீதான் கதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால புனருக்தி கிடையாது அப்படின்னு சொல்றார். ஏதத் சர்வம் வியாக்கியேய விவக்ஷித பிராபிய பிராபகாகார பிரபஞ்சனம். இதெல்லாமே இதெல்லாம் பிராபியம் பிராபகா ஆபா ஆகாரத்தோட விஸ்தரணங்கள், இதெல்லாம் விஸ்தாரம் பண்றதுன்னு சொன்னார். இதெல்லாமே பகவானோட நாங்கள் அனுசந்தானம் பண்ணக்கூடிய அசாதாரணமான குணங்கள். அவனோட பிராப்பியாகாரமும் பிராபக ஆகாரமும். நான் அவன்தான் பிராப்பியன் பிராபகன். பிராபகன்னா நமக்கு யா எது அழிச்சுன்னு போய் விடுறான் அங்கே நித்திய சூரியகளோட சேர்த்து வைக்கிறான் பகவான். பிராபகன் சம்சாரத்தை தாண்டி மோட்சத்தை நமக்கு அடையிற மாதிரி பண்ணக்கூடியவன். அங்கே போய் நாங்கள் யாரை அடையிறோம்னா அவனை தான் அடையிறோம். அவனால அமிர்தஸ்யேஷ சேது. சேத்துவும் அவனே, அமிர்தனும் அவனே, ரெண்டும் அவனே ஆயிருக்கான் அப்படி என்ன அர்த்தம். அமிர்தஸ்யேஷ சேது. அவனை தாண்டி போய் அவனை தான் அடையிறோம். அவன் தான் நம்மளை அந்த சமுத்திரத்தை தாண்டுற மாதிரி பண்ணக்கூடியவன். பிராப்பியாகாரம் பிராபகாகாரம். இந்த மாதிரி நம்மளை நமக்கு பிராபகனாக இருக்கணும்னா இந்த மாதிரி குணங்கள் அவனுக்கு இருக்கு. அப்புறம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சமயத்தில் பிராப்பியனா இருக்கானே, அவனுக்கு எந்த மாதிரி குணங்கள் இருக்கு. இது எல்லாமே பிரகாசம் படுத்துறது தான் இந்த குணங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னார். அகம் அஸ்மி அகம் ஏவம் ஏதாவதாபி கிம் துவயா லப்தம். பகவான் கேட்குறானா, ஆமாம் நான் இப்படியெல்லாம் இருக்கேன், பிராபகனா இருக்கேன், பிராப்பியனா இருக்கேன், நான் ஆபத் சகன் அசரண்ய சரண்யன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாம் இருக்கேன், உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா சொல்றார். சர்வத்திர ஹி சாஸ்திரார்த்தே அதிகாரா அபேட்சிதா. பகவான் சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி எல்லா குணங்களும் இருக்கு சரி, சாஸ்திரத்துல என்ன சொல்றது, சாஸ்திரம் அதிகாரம் இருக்கணும்னு அபேட்சிக்கிறது அப்படின்னார். அதிகாரம் இருக்கணும் சாஸ்திரத்துல எல்லா இடத்துலையும் விஷயத்திலையும். சர்வத்திர ஹி சாஸ்திரார்த்தே. சாஸ்திரத்தை பண்ண சொல்லக்கூடிய என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிகாரம்ன்றது அபேட்சிதம். அதிகாரியானவன் தான் அதை பண்ண முடியும், யாரும் மற்றவாள் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணோம்னா எனக்கு இதில் அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதிகாரம் இருந்தால் பண்ண முடியும், இல்லை என்ன பண்ணக்கூடாது, பண்ணால் சிக்ஷை வரும். அதனால பண்ணலைன்னா பிரத்யவாயம் உண்டாகும். இந்த மாதிரி அதிகாரம்ன்றது அபேட்சிதம் எல்லா இடத்துலையும். அதுக்கு சொல்றா அனன்ய சரணா அப்படின்னாரு. வேற அனன்ய சரணா அப்படி என்னாரு. வேற யாருமே எனக்கு வேற யாரும் சரணாள் கிடையாது எனக்கு. அதனாலே தத்துவவிதா அனன்ய பிரயோஜனஸ்ய மமா சித்தோபாயாந்தரம் நாஸ்தி அப்படி என்னார். எனக்கு வேற உபாயமே கிடையாதுப்பா அப்படி என்னார். ஏன்னா நான் தத்துவத்தை தெரிஞ்சிருக்கேன். தத்துவவிதா தத்துவ வித்துகளான யார் இருக்காளோ அவள் தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சவாள். சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி அனன்ய பிரயோஜனஸ்யா, எனக்கு எந்த பிரயோஜனமே வேற கிடையாது. நீ தான் பிரயோஜனம், உன்னை அடையிறது தான் பிரயோஜனம், உன்னோட கைங்கரியம் தான் எனக்கு பிரயோஜனம். அந்த மாதிரி எனக்கு சித்தோபாயாந்தரம் நாஸ்தி, நீ தான் சித்தனான உபாயமாயிருக்கே.
மற்ற யாருமே கிடையாது. அதனால நீ அனன்ய சரணன் ஆயிருக்க. அந்நிய சரணால் கிடையாது எனக்கு. நான் அனன்ய சரணா அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வேற யாரும் சரணாள் இல்லாதவன் ஆயிருக்கேன் நான். நீ தான் எனக்கு சரணன் ஆயிருக்கே அப்படின்னு அர்த்தம். நீ தான் உபாயம், எனக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்னு. அகமஸ்மி அபராதானாமாலயா கிஞ்சனஹா அனன்யகதிஹி இப்படின்னு ஆள் வந்து அனுசரணம் பண்றார். ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் துவச்சரணாரவிந்தே சொன்னாரு. எனக்கு கர்மயோகம் கிடையாது, தெரியாது, பண்ண முடியாது. ந ந ஜர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ஞான யோகம் பண்ண முடியாது என்னாலே. ந பக்திமானு பக்தி யோகமும் முடியாது. அதனால அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்யா தற்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஆள வந்தார் சொன்னாரு. அந்த மாதிரி நீ தான் எனக்கு உபாயம், நீ தான் எனக்கு ரக்ஷகன், வேற யாருமே ரக்ஷகன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இவன் தான் பகவான் தான் சித்தோபாயம் என்றது. வேற யாரு தத்துவத்தை யாரு தெரிஞ்சிருக்காளோ அவளுக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது வேற யாருமே ரக்ஷகாள் இல்லை அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவஸ்தா விசேஷ விதமே அப்படின்னார். இந்த அவஸ்தையில நான் இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னார். அந்த மாதிரி அவஸ்தையில இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பிரபத்தியே பண்ணணும். அதனால சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜான்னு பகவான் சொன்னானே. சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதா அப்படின்னு சொன்னார் பாஷிக்காரர். எல்லாத்தையுமே என்னால முடியாதுன்னு விட்டு நிக்கிறானே ஒருத்தன், அவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ, நான் அகிஞ்சனன் அனன்யகதி என்றது ஸ்பஷ்டமாக தெரியணும். அப்படி தெரிஞ்சா நாங்கள் பிரபத்தி பண்ண முடியும். இப்படி தெரிஞ்சு பிரபத்தி பண்ண பகவான் அவசியமாக அவன் ரட்சணை பண்றான் அப்படின்றது இங்க அர்த்தம். நானு அனன்ய சரணனா இருக்கேன் அப்படின்றது. எனக்கு சாத்தியோபாயாந்தரம் அபி நாஸ்தி அப்படின்னாரு. சித்தோபாயம் யாருமே இல்லை, சாத்தியோபாயமும் கிடையாது என்னார். சாத்தியோபாயம்ன்றது ரெண்டு, பக்தி யோகம் பிரபத்தி, இது ரெண்டும் சாத்தியோபாயங்கள். ஏன்னா இந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி நாங்கள் பிரயோஜனத்தை அடையணும். சாத்தியம் எது இருக்கோ அதை அடையறதுக்கு சாத்தியமானது நமக்கு மோட்சம். அந்த சாத்தியமான மோட்சத்தை அடையணும் அப்படின்னா உபாயம் எதுன்னா பக்தி யோகம் இல்லைன்னா பிரபத்தி. ஆனா இந்த பக்தி யோகம் பிரபத்தியே நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறதோ அப்படின்னா பக்தி யோகமும் பிரபத்தியும் ஒரு கிரியைகள் அவ்வளவுதான். அதனாலே பிரபத்தி வர முடியாது, அச்சேதனம் அது. அதனாலேயே பிரபத்தி மோட்சம் வராது. அந்த பக்தி யோகத்தினாலையும் பிரபத்தினாலையும் பிரீத்தனான பகவான் தான் கடைசியில நமக்கு உபாயமாறான். அவன் தான் மோட்சத்தை கொடுக்குறான். அவன் தான் சித்தோபாயன்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி உபாயம் சித்தமா இருக்கக்கூடிய சமயத்துல சாத்தியமான இதை எதுக்காக அனுஷ்டானம் பண்ணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது. இந்த மாதிரி பண்ணல என்ன ரட்சணை பண்ண அவன் பகவான் கொடுக்க மாட்டான் அப்படின்னு. இது ஒரு வியாஜம் அவனுக்கு. இந்த வியாஜம் ஒரு ப்ரிடெக்ஸ்ட். அது பண்ணலைன்னா எல்லாருக்குமே தப்பு பண்ணுவாளுக்கும் அவன் மோட்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது அவனுக்கே தோஷமாயிடும். சர்வேஸ்வரனானவன் அப்படி பண்ண மாட்டான். அதனால யார் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அவ கர்மம் பண்ண கர்மத்துக்கு பலம் அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அது யாரும் தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அவன் நிஷ்பக்ஷபாதியானவன். வைஷமிய நேர்கிரண்யே நா அப்படின்னு சொன்னார் சூத்திரத்துல. வைஷமியம்னா அவனுக்கு பக்ஷபாதம் கிடையாது. அதே மாதிரி நைர்கிரண்யம் அப்படின்னா அவன் அவன் நிஷ்கருணைன்றது கிடையாது அவனுக்கு. எனக்கு மாத்திரம் எதுக்கு கஷ்டம் வருது, மற்ற வாழ்க்கையெல்லாம் சுகமா இருக்காளே, பகவானுக்கு ஏதாவது கருணை இருக்கா அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு என்னைக்குமே நிஷ்கருணை கிடையாது. நான் பண்ண கர்மத்துக்கு எனக்கு பலம் வந்துட்டு இருக்கு. அவன் கர்மம் பண்ணதுக்கு அவனுக்கு பலம் வந்துட்டு இருக்கு. அவன் நிஷ்பக்ஷமாத்தமாக அவளுக்கு அவ கர்மத்தை பல கொடுக்குவன் பகவான். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானை நாங்கள் அவனோட அனுகிரகத்தினால தான் அடையணும். அவனோட அனுகிரகம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது பக்தி யோகமோ பிரபத்தியோ அனுஷ்டானம் பண்ணு. அதனால பிரீத்தனான பகவான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னுட்டு. அதனால இது ரெண்டும் சாத்தியோபாயங்கள். பகவான் சித்தனான உபாயன். எனக்கு இந்த மாதிரி பிரபத்தி பக்தி யோகம் பண்ணாலும் மற்ற யாரான
பிரீத்தி உண்டாக்கி அவ மூலகமாக மோட்சம் அடையணும்னு யாரும் முடியாது. அந்த மாதிரி யாரும் சித்தோபாயமே கிடையாது. அதனால வேற பிரபத்தியை தவிர வேற சாத்தியோபாயம் எதிர்க்குன்னா பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், அதிகாரம் இருக்கணும், விளம்பக்ஷமத்துவம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், சக்தி இருக்கணும். எதுவுமே எனக்கு கிடையாது. அகிஞ்சனன் ஆயிருக்கேன் நான். ஆகிஞ்சன்யம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அனன்ய கதியா இருக்கேன். நீ தான் எனக்கு ரட்சணை பண்ணணும். வேற சாத்தியோபாயமும் கிடையாது, சித்தோபாயமும் கிடையாது. ஆனா மோட்சம் வேணும்னு கூடிய இச்சை இருக்கு எனக்கு. நாஸ்தி இது பிரதிபுத்தா அஸ்மி பிரதிபுத்தஸ்து மோக்ஷ பாக் அப்படின்னு. பிரதிபுத்தன் யாரு அப்படின்னா மோட்சத்தை இஷ்டப்படி இச்சைப்படுறவன். வேற சாத்தியமும் உபாயமும் கிடையாது, சித்தமான உபாயமும் கிடையாது. நீதான் சித்தோபாயம். இந்த பிரபத்தி தான் எனக்கு முடியும். ஏன்னா ஆக்கிஞ்சன்யம் இருக்கு எனக்கு. வேற எதுவும் பண்ண முடியாது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதுவுமே முடியாது. அது ஆனா மோட்சம் வேணும் எனக்கு. அதனால நீ தான், நீ அனன்ய சரணனான நீ, அசரண்ய சரண்யனான நீ என்ன ரட்சணை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாய். அயமே வஹி மம அத்திர அதிகாரா. சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் அதிகாரம் வேணும்னு சொல்றியே, இதுதான் எனக்கு அதிகாரம் பண்ணார். சர்வாதிகாரமானது பிரபத்தி அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. பிரபத்திக்கு என்ன அதிகாரம்? சாஸ்திரத்துல சர்வத்திர ஹி சாஸ்திரார்த்தே அதிகாரா அபேட்சிதான்னு பகவான் சொன்னா, அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன அதிகாரம்? இவனை பிரார்த்தனை பண்றதுக்கு, ரட்சிக்கணும்னு சொல்றதுக்கு நிர்பந்தம் பண்றார். ரட்சணை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த அதிகாரம் எது? சாஸ்திரம் சொல்றது ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம். இதுதான் அதிகாரம். பிரயோஜனாந்தர ரஹிதனா இருக்கணும், உபாயாந்தர ரஹிதனா இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கேன் நான். எனக்கு வேற சாத்தியோபாயமும் கிடையாது, சித்தோபாயமும் கிடையாது. எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீ தான் ரட்சகன். இந்த மாதிரி ஒரு ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் அதிகாரி. அது சொல்றது பிரபத்திக்கு. அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதனால நீ ரட்சணை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இங்கே நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த அந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு. இதம் து வியாக்கியஸ்த உத்தம புருஷாபிப்ரேதம் இது ஞாபனாய அகம் சரணம் அகம் பிரபத்யே. சரணம் அகம் பிரபத்யே. உத்தம புருஷத்துல இருக்க அகம், நான் சரணாகதி அடையறேன்னுறது. அகம் அப்படி மம சரணம் இது வியஞ்சனாய ச. எனக்கு நானும் கூட என்னை நானும் ரட்சணை பண்ண முடியாது. என்னையே நானே ரட்சணை பண்ண முடியுமா? அப்படி என்ன முடியாது. நீ தான் எனக்கு ரட்சகன். நான் அதிகாக அகம் சப்தா. மற்றொரு அகம் வருது எதுக்காக அப்படின்னா, இங்கே மறுபடியும் சொன்னார் சரணம் அகம் பிரபத்தியே. அப்படின்னா அகம் எதுக்குன்னா, இந்த எனக்கு நானும் என்னாலே என்னாலே என்னையே ரட்சணை பண்ண முடியாது. நீ தான் எனக்கு ரட்சகன், எல்லாருக்கும் ரட்சகன் அப்படின்றது அர்த்தம். உபாயாந்தர சூன்யத்துவம், வேற உபாயம் இல்லை. அகமிதி உபாய பீருத்வம். அதனாலே அதிசங்கா ராஹித்யம். நானே ஏதாவது ரட்சணை பண்ண முடியுமோ அந்த கூடிய அதிசங்கையாளெல்லாம் எதுவுமே கிடையாது. பிரயோஜனாந்தர உபாய பரித்தியாகித்வம் மோக்ஷார்த்த பிரபத்தி உன்முகத்துவம் வியஜ்யதே. மோட்சத்துக்காக தான் பிரபத்தி பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதோ எந்த பிரயோஜனமும் எனக்கு கிடையாது அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா. ஏதத் சூச்சிதா கார்பண்ய விஸ்தரா பிரதிவச்சனவாக்கியேஷு கத்யாந்தரையோஷ்ச திருஷ்டவ்யா. மற்ற கத்தியங்கள், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், இதெல்லாம் எல்லாமே பகவானோட பிரதிவச்சனம். பிரதி பகவான் அதுலேயும் பார்க்கலாம். பகவானோட பிரதிவச்சனத்திலையும் இந்த கார்பண்யம் கூடிய அகிருப்பணசிய பாவகா கார்பண்யம், அதோட விஸ்தாரங்கள் எல்லாம் அங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாரு. துவதித்யாதினா பூர்வ खंड पदक्रमानुसरणं पूर्वखंडத்தோட இது त्वत् பாத பத்மம் சரணம் பிரபத்யேன்னு பாதாரவிந்தம் சரணம் பிரபத்யேன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே பூர்வகண்டத்தோட அனுகுணமாக இருக்கு. துவய மந்திரத்தில் त्वच्छब्दः शरण्यत्वोपयुक्त सर्वाकार वैशिष्ट्यपरः பாதேத்யாதிக்கம் பிராகுப்தார்த்தம் இதெல்லாம் சொன்னார். முதலியே சொல்லப்பட்டது. இது பூர்வ கண்டத்தோட அர்த்தங்கள் எல்லாம் எப்படி பகவான் பகவான் பக்கத்துல பாஷ்யக்காரர் அனுசந்தானம் பண்ணியிருக்கார். இந்த பாகத்துல பிரபத்தி பண்ணக்கூடிய பாகத்துல நிச்சய துவய மந்திரம் அனுஷ்டான மந்திரம்.
அதில் எப்படி அதோடைய பூர்வ கண்டத்தை அர்த்தத்தை எல்லாம் இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணார் சுவாமி தேசிகன் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுறார். அதை வந்து இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு அடுத்த கிளாஸில் அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவித்து நிறுத்திக்கோறேன். नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यदेकसिन्धो रामानुजस्य रणौ शरणं प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।